தூத்துக்குடியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி ஆக்கிரமிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி ஆவுடையார்புரம் பகுதியில் அரசு புஞ்சை என்கிற பெயரில் இருந்த இடத்தை கடந்த 5 தலைமுறைகளாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆளும் கட்சியினர் துணையுடன் தூத்துக்குடியை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் மகாராஜன் என்பவர் போலியாக பத்திரப்பதிவு செய்து அந்த பகுதியில் குடியிருந்த பொதுமக்களை காவல்துறை துணையுடன் காலி செய்தார். தற்போது அங்கு 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மக்கள் பயன்படுத்தி வரும் பொதுப்பாதைக்கு எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என நீதிமன்ற ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை அடைக்க மகாராஜனின் ஆதரவாளர்கள் முயன்றுள்ளனர். அப்போது அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தாங்கள் அனைவரும் தற்போதைய மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தின் நண்பர்கள் என கூறி மிரட்டியுள்ளனர். நாங்க 5 தலைமுறையா இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்தி ஆக்கிரமிச்சுட்டு இப்போ 10 வீடு தான் இருக்கு. இதுல எங்களுக்கு பொது பாதை உண்டு, பாதாள சாக்கடை எல்லா லைனும் இதுல இருக்கு. இப்போ பாதையை அடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸ்ரீநாத் அவங்க மைக்கேலுக்கு ஃப்ரெண்ட் தான். அவங்க அப்படிதான் சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அவங்க அவங்க சப்போர்ட்ல எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களை என்ன பண்ணாலும் நாங்க யாரும் எங்களை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை பயமுறுத்தி அச்சப்படுத்திட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு பொது பாதை அடைக்காங்க. நாங்க போற வர்றது இந்த பாதை அடைச்சிட்டா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. நைட்டு ரவுடிகள் ஃபுல்லாவே இந்த ஆபீஸ் போட்டிருக்கான். மெயின் வாசல்ல ஆபீஸ் போட்டு அதுல கண்டென்ட் பெட்டி வச்சிருக்கான், ஆபீஸ் போட்டிருக்கான். அதுல ஒரே குடி வர்றவங்க எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் உடச்சு போட்டுக்கிட்டு ரோட்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, கஞ்சா அடிக்காங்க. நைட் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது சர்க்கார் பூஞ்சி இடம் தான் இருக்கு இப்போ வரைக்கும். இதை இவங்க ஆக்கிரமிச்சு போலி பத்திரத்தை போட்டு எங்களை மிரட்டுறாங்க. விஜய் சாருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு உயிர் பாதுகாப்பும் வேணும். 2வது எங்க இடம் எங்களுக்கு வேணும். நீங்க எங்களை சீக்கிரம் மீட்டு